ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை காண வந்த நான் உனது ஆத்மார்த்தமான நல்ல செயல்களுக்காக தான் இப்போது பரிசளிக்க வந்துள்ளேன். உனது கர்ம வினைகளையெல்லாம் தீர்ப்பதற்காகவே இப்போது உனக்கு தெய்வ வாக்கை கொடுக்க வந்துள்ளேன் என் செல்லமே. என் மீது நீ எந்த அளவிற்கு பக்தியும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். அதனால்தானே உன் கர்ம வினைகளெல்லாம் உன்னை விட்டு வெகு தூரம் செல்லும்படியும் உனக்கு தேவையானதை செய்து கொடுத்து உன்னை மனமகிழ்வோடு வாழும்படியும் செய்வதற்காக ஓடோடி வந்துள்ளேன். இனி எல்லாருமே உன்னை பார்த்து வியக்கக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வ வாக்கு ஒருபோதும் தவறாய் போகாது. நம்பிக்கையோடு கவலைப்படாமல் காத்திரு. நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு நிழலாகவும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் நானே இருக்கப் போகிறேன். உன் சிந்தனை முழுவதையும் உன் வராகி அம்மாவாகிய என் மீது வைத்துவிடு. உனது கவலைகள் பக்கமும் பிரச்சனைகளின் பக்கமும் உனது சிந்தனையை திசை திருப்பாதே என் செல்லமே. உன் சிந்தனைகள் சிறப்பாய் இருந்தால்தானே உன்னுடைய செயல் சிறப்பாய் மாறும். உன் செயல்கள் சிறப்பாய் இருந்தாலே உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாய் மாறிவிடும். சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டுமே நினைத்து கொண்டிருக்காமல் மனதை நிம்மதியாகவும் பொறுமையாகவும் வெறுமையாகவும் இலகுவானதாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனைகளை மனதில் போட்டு யோசித்து குழம்பிக் கொண்டே இருப்பதால் தானே உன் மனம் இவ்வளவு வேதனைப்படுகிறது. கூடிய விரைவில் நான் அத்தனையும் சரி செய்வேன் என நம்பு. இப்போது நான் எதற்காக உன்னை தேடி தெய்வ வாக்கு சொல்ல வந்துள்ளேன் தெரியுமா? நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்வதும் இல்லை, தெய்வ வாக்கை கொடுப்பதும் இல்லை. நீ என் அன்பிற்கு உரிய பிள்ளையாக இருப்பதால், நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல எண்ணம் உனக்குள் இருப்பதால் தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ எப்படி வாழப்போகிறாய் என நினைப்பவர்களுக்கு மத்தியில் நானே உன்னை பிரம்மாண்டமான வெளிச்சமான வாழ்க்கையை வாழும்படி செய்து காட்டப் போகிறேன். நீ எப்படி வெற்றியை அடைய முடியும் என்பதற்கான வழிகளை மட்டும் யோசித்தால் போதும் என் செல்லமே. உன்னை வேதனைப்படுத்தியவர்களை போய் வெறுத்து பேசாமல், அவர்களிடம் கோபப்பட்டு பேசாமல், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல், எல்லாரும் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களை பற்றி யோசிப்பதையே நிறுத்திவிடு. நீ சொல்லக்கூடிய அந்த நல்ல வார்த்தை உன்னை சிறப்பாய் வாழ வைக்கும் என்பதை புரிந்துகொள். ஏனென்றால் நல்லது செய்பவர்களுக்கு மனிதர்கள் நல்லது நினைப்பார்கள். கெடுதல் செய்பவர்களை பழி வாங்க வேண்டும், தவறு செய்யாதவர்களை திரேகம் செய்ய வேண்டும் என்று தானே யோசிப்பார்கள். ஆனால் நீ அதையும் தாண்டி கெட்டவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், உனது எதிரிகளும் நிம்மதியாக இருந்துவிட்டு போகட்டும் என நினைத்தால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையே அற்புதமாக மாறும். நீ விரும்பிய எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பாய் கிடைக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். நான் சொன்ன என்னுடைய வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு நீ கேட்ட உனது அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையுமே ஆறுதல் வார்த்தைக்காக எதிர்பார்க்கவும் வேண்டாம், ஆலோசனை கேட்பதற்காக தேடி செல்லவும் வேண்டாம். உனக்காக தானே நான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என் முன்னால் வந்து அமர்ந்து என்னை பார்த்து கொண்டே அமைதியாக உட்கார்ந்து விடு. எப்போதுமே வராகி தாயே என்று அழைக்கும் உன்னை ஆத்மார்த்தமாக அரவணைத்து உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நானே கொடுப்பேன். வருந்தாதே என் செல்லமே. உன் மன பாரங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு நல்ல தெளிவை கொடுக்கப் போகிறேன். உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழ்வதற்காகவே எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பேன். நான் சொல்வதை கேட்டுவிட்டு சுலபமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை யோசி. சோகத்தை மட்டும் யோசித்து கொண்டு ஆறுதல் வார்த்தைகளை தேடாதே என் செல்லமே. யார் நமக்கு உதவி செய்வார்கள், யார் நமக்கு தோள் கொடுப்பார்கள் என மற்றவர்களை எதிர்பார்க்கவோ சார்ந்திருக்கவோ உனக்கு அவசியமில்லை. உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டும்? இந்த உலகில் எல்லாருக்குமே அவரவர்களுக்கு உண்டான வாழ்க்கையும் அவரவர்களுக்கு உண்டான பிரச்சனையுமே பெரிதாக இருக்கும்போது மற்ற மனிதர்களால் உனக்கு எப்படி உதவ முடியும்? அவரவர்களுக்கு உண்டான வாழ்க்கையில் அவரவர் போராட்டத்தை போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. உனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி ஆசுவாசப்படுத்தவும், உனக்கு தோள் கொடுத்து உதவி செய்யவும் இங்கு யாருக்கும் நேரமும் இல்லை. அதை விடுத்து உனக்கு உதவி செய்யக்கூடிய தாராள மனமும் இல்லை. நீ யாரையும் எந்த மனிதர்களையும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே என் செல்லமே.
உன்னால் முடிந்தால் மற்றவர்களுக்கு 4 ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி உதவி செய்யப்பார். அதுவே உன் வாழ்க்கைக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கும். நானே உன்னை தேடி வந்து ஆறுதல் வார்த்தைகளையும் நம்பிக்கை வார்த்தைகளையும் சொல்லும்போது அதன்படி கேட்டு நடக்க முயற்சி செய். நடந்து முடிந்த விஷயங்களையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழாதே என் செல்லமே. உனக்கு வரப்போகும் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படவும் கலங்கவும் கூட அவசியமில்லை. முடிந்த காலத்தையும் வரும் காலத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு தோல்வியோ மனவேதனையோ வரவே வராது. எல்லாவற்றையும் சிறப்பாக பெறுவதற்கும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கும் உண்டான திட்டத்தை நான் வகுத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுநாள் வரையிலும் நடந்தது எல்லாமே நான் நினைத்தது போலதான் நடந்துள்ளது. இனி நடக்கப் போவதும் உனக்கான சுபமான வாழ்க்கையாக சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு நீ இருந்தாலே போதும் என் செல்லமே. உனக்கு தோல்வியே கிடைத்தாலும் கூட அது வெற்றிக்கான வழி என மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு முன்னேறி போய்கொண்டிரு. ஏனெனில் அதுதானே உன் வெற்றிக்கான முதல் படி. எந்த ஒரு நொடி கூட உன் வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி பார்க்காதே. நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என நினைத்தால் ஒன்று விட்டு கொடுத்து போ, இல்லையெனில் அவர்களை அப்படியே விட்டு போ. விட்டு கொடுக்க முடிந்தால் விட்டு கொடுத்து விடு. முடியவில்லை என்றால் அத்தனையும் அப்படியே போட்டுவிட்டு விலகி உன் வாழ்க்கை பாதையை வேறு வழியை நோக்கி போய்கொண்டே இரு என் செல்லமே. அப்படி நீ வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும். அதை விடுத்து விலகவும் முடியாமல் விட்டு கொடுக்கவும் முடியாமல் எதற்காக இப்படி நினைத்து நினைத்து வருந்துகிறாய்? எந்த சூழ்நிலையிலும் உன் வராகியம்மா யாரிடமும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ தோற்கும்படி விட்டுவிடவும் மாட்டேன். என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்கே என்பதை யோசிக்க மறக்காதே. 1000 பேரிடம் சென்று நீ உதவி கேட்டாலும் கடைசியில் உனக்கு உதவுவது உன் வராகியம்மா நானாகத்தான் இருப்பேன். தீர்க்கமாக முடிவு செய்து கொள். என்னை நம்பினால் உனக்கு நல்லது நடக்கும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு என் மீது தீர்க்கமாக நம்பிக்கை வை. உன்னிடமிருந்து நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு குறித்த நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை உன் கையில் தானே இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். உன்னை நிராகரிப்பவர்களை கண்டு மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. அவர்கள் கண் எதிரிலேயே உன்னை பொக்கிசமாய் வாழ வைப்பேன். உன்னை ஆதரிக்கக்கூடிய பொக்கிசமான நல்ல உறவுகளையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நொடி கூட மறவாதே. இன்று நீ சிரிப்பதற்காக, நீ சந்தோஷமாய் வாழ்வதற்காக உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன். அதனால் இனி எல்லாவற்றையும் உன் விருப்பப்படியே நான் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.